அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்கள் கவலைகள் அனைத்தும் மாயமாக மறைந்து போக இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதீதமான சக்தியும் ஆற்றலும் உடைய ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இது ஒரே வார்த்தை தான், 2-3 ஸ்விட்ச் வேர்டுடைய காம்பினேஷன் கூட கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சில மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸ்க்குமே ஒரே கான்செப்ட் தாங்க. நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது ஆழ்மனதில் நமக்கு தேவையான விஷயங்களை பதிய வைக்கணும். அதற்காகத்தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸும் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட். நம்முடைய ஆழ்மனதில் எந்த ஒரு கருத்தோ அல்லது விஷயமோ பதிந்து விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வச்சுட்டாலே போதும், அது நம் கண் முன் தோன்றும். இதே கான்செப்ட்ல தான் ஸ்விட்ச் வேர்டும் செயல்படுது. ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் இருக்கு. நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய கவலைகளை மாயமாக மறைய செய்யக்கூடிய வார்த்தை. மேலும் இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது படபடப்பு மற்றும் பயமும் மறைந்துவிடும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வார்த்தையை 2 விதமா பயன்படுத்தலாம். ஒன்னு, நீங்க ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சொல்லலாம் அல்லது எழுதலாம். இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க, அதாவது எங்களால எழுத முடியாது, ஜஸ்ட் இந்த வார்த்தையை சொன்னால் போதுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமா 15 நிமிடங்கள் நீங்க சொல்லணும். ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காலையில் ஒரு 5 நிமிடம் சொல்லலாம், மதியம் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்க, இரவு அல்லது சாயங்கால நேரத்தில் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணியும் சொல்லலாம். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. அதிகபட்சமாக நீங்க அரை மணி நேரம் கூட சொல்லலாம். இந்த வார்த்தையை எழுத போறவங்க நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிடங்கள் எழுதணும். அதுவும் நீங்க கண்டினியூஸா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி காலையில ஒரு 5 நிமிடம், இரவு ஒரு 5 நிமிடம், உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அந்த டைம்ல நீங்க எழுதலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த நேரத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரியான நேரத்தை பயன்படுத்துங்க. நீங்க பேப்பர்ல எழுதலாம், டைரியில எழுதலாம், இல்ல ரஃப் நோட் வச்சிருந்தீங்கன்னா அதுல எழுதுங்க. எந்த நோட்ல வேணாலும் எழுதலாம், எந்த கலர் பென்ல வேணாலும் எழுதலாம். இதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. கவலையை போக்கக்கூடிய வார்த்தை, அதனால எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரு நாள் நீங்க பேப்பர்ல எழுதுங்க, இன்னொரு நாள் நோட்ல எழுதலாம். ஒரே ஷீட்லயோ அல்லது ஒரே நோட்ல தான் எழுதணும்னு எந்த ஒரு விதியும் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஜஸ்ட் நீங்க எழுதினாலே போதும். இந்த வார்த்தையை சொல்றதை காட்டிலும் எழுதும் பொழுது இன்னும் வேகமா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க நீங்க மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் அல்லது வாய் விட்டும் சொல்லலாம். ரொம்ப சவுண்டா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மென்மையா நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில் கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. அதனால நீங்க பொறுமையா உணர்ந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க. இத்தனை நாட்கள் தான் சொல்லணும்னு எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது. டெய்லியுமே நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் 3 நாட்களிலேயே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம முழு நம்பிக்கையோட கேஷுவலா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு வாங்க. ஒரே நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சொல்லாதீங்க. முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இதை சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய கவலை மறந்து நல்ல செய்திகள் வரும் அப்படின்ற உறுதியான மனதோட நீங்க சொல்லுங்க. இது நடக்கும். நீங்க ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ண போறது கிடையாது. இதை சொல்றதுனால எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட போறது கிடையாது. நல்ல வார்த்தையை சொல்றதுனால நன்மை தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வார்த்தையை என்ஜாய் பண்ணி நீங்க சொல்லுங்க. சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, பிளஃப். BLUFF, BLUFF, பிளஃப். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான வார்த்தை. ஆல்ரெடி நீங்க வேறு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தையும் கூட சேர்த்து நீங்க தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.